ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஐஆர் அந்த பணி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் நீக்கியிருக்காங்க, யார் யார் பேர்லாம் இருக்கு அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் உங்க பேர் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இருந்தா ஓகே, இல்லைன்னா படிவம் 6 என்ன பண்ணு ஃபில் பண்ணி அந்த பிஎல்ஓ கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பேர் ஆட் ஆகி விரைவு வாக்காளர் பட்டியல இணைஞ்சிரும் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க உங்களுக்காக நாங்க முன்வைக்கிறோம். இப்போ எஸ்ஐஆர் விவகாரம் ரொம்ப பூதாகரமா கிளம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 90 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்து நீக்கிருக்காங்க. பீகார்ல கூட 65 லட்சம் பேர் தான் என்ன பண்ணாங்க, நீக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே அதிகபட்சமாடியா 90 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, நீக்கிருக்காங்க. இதுல திடுக்கிடும் தகவல்கள் நிறைய இருந்திருக்கு. இப்போ நிறைய மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகளை எடுத்தா சில தொகுதிகள், அதாவது திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற தொகுதிகள்ல பெரும்பாலானவர் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் முன்வைக்கப்படுது. குறிப்பா 40 லட்சம் சிறுபான்மையினர் வாக்குகளை பறித்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை சீமான் முதற்கொண்டு பல கட்சி தலைவர்கள் இங்க வைக்கிறதையும் நம்ம முன்வைக்கிறதையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல உன்னிப்பா கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் இங்க முன்வைக்கிறத பல அரசியல் கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. அதையும் நம்ம இங்க உன்னிப்பா எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த எஸ்ஐஆரை ஏன் அதிமுக வரவேற்றாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு இருக்கிறது. ஏன்னா 90 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு முறையான அட்ரஸ் இல்ல, வாக்காளர்கள் அந்த இடத்துல இல்ல அப்படின்ற காரணங்களை காட்டி பல காரணங்களை காட்டுறாங்க. குறிப்பா இந்த மாதிரி காரணங்களை காட்டி நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டவர்கள் 40 லட்சம் பேர்கிட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் பறித்திருக்கு பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டையும் இங்க முன்வைக்கிறாங்க. குறிப்பா இதுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் தொகுதியா இருக்கட்டும், இந்த தொகுதியில எல்லாம் அதிகப்படியான வாக்குகளை என்ன பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நயினார் நாகேந்திரன் தொகுதியிலும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதியில குறைந்த எண்ணிக்கையில வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ராயபுரம் தொகுதியை நீங்க எடுத்துட்டோம்னா, போன தடவை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார், 40,000 வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் எனக்கு விழல அப்படின்னாரு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 சிறுபான்மையினர் வாக்குகள் அங்க பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இங்க முழுமையா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகப்படியா ராயபுரம் தொகுதியில பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்க்கிறது. காட்பாடி தொகுதியிலும் சிறுபான்மையினர் வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இங்க புள்ளி விவரங்கள் நிறைய சொல்லுது. ஆக மொத்த எஸ்ஐஆர் மூலமா இங்க எப்படியெல்லாம் பாஜக கூட்டணி இங்க உள்ள வரத்துக்கு நினைக்கிறாங்களோ இந்த எஸ்ஐஆர் மூலியமா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது அம்பலமா இருக்கு. ஆனாலும் இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்க வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படும், வாக்குரிமைகள் இங்க பறிக்கப்படாது அப்படின்றதையும் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இங்க பாஜக எந்த அளவுக்கு சித்து விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க, கூட சேர்ந்து அதிமுகவும் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க இப்ப தெரியுதுங்களா? ஏன் அதிமுக எஸ்ஐஆரை எதிர்க்கல, ஏன் அதிமுக எஸ்ஐஆரை கொண்டாடினாங்க அப்படின்னா, நீக்கப்பட்ட வாக்காளர்களும் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆனா இங்க அதிமுக நீக்கப்பட்டவர்களுக்கு இங்க சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தமிழர்கள் இல்லையா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா, ஏன் வெளி மாநிலத்தவர்களை நீக்கி இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நீக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு, அதாவது அதிமுகவினருக்கு இந்த வாக்குகள் விழாது, பாஜகவுக்கு இவங்க வாக்கு விழாது அப்படின்றதுனாலே திட்டமிட்டு இந்த வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கட்சி தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. சீமான் போன்றவர்களாம் 40 லட்சம் பேர் சிறுபான்மையினர் வாக்குகளை இங்க பறிச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமா. அப்போ இது எல்லாமே கிளியர் கட்டக்கா வெளியே வருது. பாஜக சிறுபான்மையினர் வாக்குக்கு மேல கை வச்சிருக்காங்க. ஏன்னா பீகார்ல இதான் பண்ணாங்க, சிறுபான்மையினர் வாக்குகளை பறிச்சாங்க. காங்கிரசுக்கு ஆதரவா, தேஜஸ்வி ஆதரவா இருக்கிற எல்லா தொகுதியிலும் சல்லடை போட்டு என்ன பண்ணாங்கன்னா நீக்கினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி வேலைகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் தகவல்கள் என்ன பண்றது வெளியே இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் தொகுதியில பாத்தீங்கன்னா குறைந்தபட்சத்துல வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க, ஒரு சில தொகுதியில அதிகப்படியான வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சந்தேக பார்வை தானே வருது அப்படின்றதையும் இங்க நம்ம கணக்க வேண்டியதா இருக்கு. சீமான் போன்றவர்கள் சொல்ற விஷயத்தை நம்ம கணக்குல எடுத்தோம், இது கடந்து போயிட முடியாது. 40 லட்சம் வாக்காளர்கள் சிறுபான்மையினர் வாக்குகள் பறிச்சிருக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில இத வாக்குகளை பறிச்சிருக்கிறாங்க? இப்போ உண்மையிலேயே இறந்தவர்கள் வாக்கை நீக்கிறதுனா அது ஓகே, ஆஸ் யூசுவல் நீக்கி தான் ஆகணும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா
உயிரோடு இருக்கிறவர்களையும் நீக்கி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம சிறுபான்மையினர் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, நீக்கி இருக்கிறாங்க. எம்பி எலெக்ஷன்ல வாக்களித்தவர்கள் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலையும் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி இருக்கிறாங்கன்னா இது எல்லாமே சந்தேகத்தை தான் ஏற்படுத்ததை கண்டி இதுல ஒரு தெளிவு இல்ல, இதுல ஒரு உண்மைத்தனம் இல்ல அப்படின்றதுதான் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. இதுல வாக்குகளை இழந்த ஒவ்வொரு வாக்காளர்களும் முறையா நீங்க என்ன பண்ணணும்னா படிவம் 6 ஃபில் பண்ணி அங்க இருக்கிற பிஎல்ஓ கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணி கொடுங்க. உங்க வாக்குகள் இங்க பதிவேற்றப்படப்படும் அப்படின்னு தேர்தல், அதாவது தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையர் என்ன பண்ணிருக்காங்க, இங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு யாருடைய வாக்குகள் இங்க நீக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாரும் படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுங்க. அது மாத்திரம் இல்லாம முகவரி மாற்றப்படணும் அப்படின்னா படிவம் 8 என்ன பண்ண நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றதும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்த இங்க அதிமுக எஸ்ஐஆர் வரவேற்றாங்க. அத இப்போ ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதிமுகவுக்கு இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம், அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு, அதனால இந்த எஸ்ஐஆர் மூலியமா குறுக்கு வழி மூலியமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இங்க புறவழி வாசல் வழியா பாஜக இங்க ஆட்சியை பிடிக்கணும், அதிமுக இங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த எஸ்ஐஆர் முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் மூலியமா கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்குது. ரொம்ப அதிர்ச்சி தான் இருக்குது. இதுல கிட்டத்தட்ட 40,000 வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சந்தேக பார்வைதான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.